ஹலோ ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கு நம்ம பார்க்க போற விஷயம் என்னன்னா, நம்ம சேனல்ல நம்மளுடைய வியூவர்ஸ் அண்ட் சப்ஸ்கிரைபர்ஸ் பார்த்தீங்கன்னா, நெறைய கேட்கக்கூடிய விஷயம் என்னன்னா, கடைசியா நான் போட்ட வீடியோஸ்ல இந்த Gmail அக்கவுண்ட் நம்மளுடைய மொபைல் ஆர் சிஸ்டம் தொலைஞ்சிட்டாலும், இல்லன்னா உடைஞ்சிட்டாலும், நம்மளுடைய Gmail அக்கவுண்ட்ட சேஃப் அண்ட் செக்யூரா ரிகவர் பண்ணிக்கிறது எப்படி அப்படிங்கிறத நான் சொல்லியிருந்தேன். இந்த ரிகவர் ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா, தொலைஞ்சவங்க அண்ட் டிவைஸ் உடைஞ்சவங்க, இவங்களுக்கு மட்டும் இல்லாம Gmail அக்கவுண்டுடைய பாஸ்வேர்ட் மறந்திருப்பாங்க. இந்த மாரி பாஸ்வேர்ட் மறந்தவங்க, இவங்களுக்கெல்லாம் Gmail ஐடி பாஸ்வேர்ட் இல்லாம ரிகவர் பண்றது எப்படி அப்படிங்கிறத நான் சொல்லியிருந்தேன். அதில ஒரு 4 விஷயம் நான் சொல்லியிருந்தேன். நம்மளுடைய சேனல்ல பார்த்தீங்கன்னா, சம் வியூவர்ஸா அப்படி இல்லன்னா நம்மளுடைய சப்ஸ்கிரைபர்ஸான்னு தெரியல. அதிகமா கேட்ட விஷயம் என்னன்னா, இந்த 4த் ஆப்ஷன் சொல்லுங்க ப்ரோ. அதாவது இந்த பேக்கப் கோட்ஸ், அதாவது ரிகவரி பண்றதுக்கான பேக்கப் கோட்ஸ் ஆப்ஷன் எப்படி பண்ணலாம்? எல்லாருமே கிளியரா புரிஞ்சுக்கங்க. நீங்க மேக்ஸிமம் பண்ணக்கூடிய தப்பு என்னன்னா, இந்த ஆட் எ ரிகவரி ரெக்யூர்மென்ட் எல்லாம் கேட்பாங்க. அதாவது மெயில் ஐடி ஓப்பன் பண்ணும்போது, அதாவது லாகின் பண்ணும்போது சம்டைம்ஸ் Google சைட்லேருந்தே புஷ் நோட்டிஃபிகேஷன் தருவாங்க. என்னன்னா, நீங்க உங்களுடைய மெயில் ஐடிய சேஃப் அண்ட் செக்யூரா மெயின்டெயின் பண்றதுக்காக இந்த 2 ஸ்டெப் வெரிஃபிகேஷன்ஸ் ஆன் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லன்னா ஆட் எ ரிகவரி மொபைல் நம்பர் குடுத்துக்கோங்க. ஆட் எ ரிகவரி இமெயில் குடுத்துக்கோங்க. பேக்கப் கோட் எடுத்து வச்சுக்கோங்க. இந்த மாதிரி நெறைய ஆப்ஷன்ஸ் குடுப்பாங்க. இதெல்லாம் நம்மளுடைய அக்கவுண்ட் மெயின்டெனன்ஸ்க்காக அண்ட் சேஃப் அண்ட் செக்யூரா மெயின்டெயின் பண்றதுக்காக தான் இந்த மாதிரியான ஆப்ஷன்ஸ் குடுக்குறாங்க. நம்ம சேனல்ல கொஸ்டின் பண்ற மேக்ஸிமம் வியூவர்ஸ் என்ன சொல்றாங்கன்னா, என்னுடைய அக்கவுண்ட் டெலீட் ஆயிடுச்சு. இல்லன்னா ஹேக் பண்ணிட்டாங்க. இந்த மாரி சொல்றாங்க. இந்த மாரி இருக்கும்போது உங்களுக்கு ரிகவர் பண்றதுக்கான ஆப்ஷன்ஸே ஒரு 4 அண்ட் 5 டைப்ஸ் குடுத்துருக்காங்க Google சைட்லருந்து. அதையும் நீங்க எடுத்து வைக்கல. அவங்களா ரெக்கமெண்டேஷன் பண்ற ஆப்ஷன்ஸும் தப்பா நீங்க குடுத்துருக்கீங்க. என்னன்னா, இந்த ஃபர்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா, இந்த 2 ஸ்டெப் வெரிஃபிகேஷன் எனேபிள் பண்ணி வைக்கணும். இந்த 2 ஸ்டெப் வெரிஃபிகேஷன்ஸ் எதுக்காகன்னா, நீங்க யூஸ் பண்ற டிவைஸ்ல நீங்க லாகின் பண்ணி வைக்கிறீங்கன்னா, உங்களுடைய Gmail ஐடி இப்ப வேற ஒரு இடத்துல யாராச்சும் ஐடி அண்ட் பாஸ்வேர்ட் போட்டு லாகின் பண்றாங்கன்னா, உங்களுடைய மொபைல், அதாவது 2 ஸ்டெப் வெரிஃபிகேஷன்ஸ் ஆன் பண்ணி வச்ச மொபைல் நம்பருக்கு ஓடிபி சென்ட் பண்ணுவாங்க. அந்த ஓடிபி ரிசீவ் ஆயிட்டா மட்டும் தான் ஆட்டோமேட்டிக்கா அவங்கள சிங்க் பண்ணி உங்களுடைய மொபைல்ல ஓப்பன் பண்ணி தருவாங்க. இந்த ஒரு விஷயத்துக்காக தான் 2 ஸ்டெப் வெரிஃபிகேஷன்ஸ் யூஸ் பண்றாங்க. அண்ட் செகண்ட் ஒன் பார்த்தீங்கன்னா, ரிகவரி, அதாவது உங்களுடைய ஐடி ஹேக் பண்ணிட்டாங்க. அப்படி இல்லன்னா டிவைஸோட தொலைஞ்சு போச்சு. இப்ப இந்த மாரி டைம்ல ரிகவர் பண்ணணும் இல்லையா உங்களுடைய ஐடி. அந்த ரிகவர் பண்றதுக்கான ஆட் எ ரிகவரி ஃபோன் நம்பர், அப்படி இல்லன்னா ஆட் எ ரிகவரி மெயில் அட்ரஸ். நீங்க ரஃபா யூஸ் பண்ணக்கூடிய, இல்லன்னா உங்க ஃபேமிலி மெம்பர்ஸ், உங்க ஃப்ரெண்ட்ஸுது, இந்த மாரி யாருது வேணாலும் நீங்க குடுத்துக்கலாம். இந்த நாலேட்ஜ் இல்லாம நம்மளுடைய வியூவர்ஸ் என்ன பண்றாங்கன்னா, நீங்க யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்க அதே மெயில் அட்ரஸே அந்த ஆட் எ ரிகவரி மெயில்லயும் அண்ட் ஆட் எ ரிகவரி ஃபோன் நம்பர்லயும் நீங்க டிவைஸ்ல யூஸ் பண்ணிக்கிட்டு இருந்த அதே மொபைல் நம்பரும் குடுத்துடுறாங்க. இதனால என்ன ப்ராப்ளம் ஆகுதுன்னா, உங்க மொபைல் தொலைஞ்சு போகுது. இப்ப வேற ஒருத்தருடைய மொபைல்ல, இல்லன்னா உங்களுடைய செகண்டரி மொபைல்ல உங்க ஐடி போட்டு லாகின் பண்றீங்கன்னு அந்த ஆட் எ ரிகவரி ஃபோன் நம்பருக்கு நீங்க சென்ட் பண்ணக்கூடிய வெரிஃபிகேஷன் கோட் அந்த மொபைல் நம்பருக்கு தானே போகும். அந்த மொபைல் உங்ககிட்ட அந்த மொபைல் தான் இல்லையே. அப்புறம் எப்படி அந்த வெரிஃபிகேஷன் கோடு நீங்க கெட் பண்ண முடியும்? இத நீங்க கிளியரா புரிஞ்சுக்கணும். இது புரிதல் இல்லாம நெறைய பேர் என்னுடைய டேட்டாஸ் ப்ளீஸ் பிரதர் எனக்கு எடுத்து குடுங்க, எடுத்து குடுங்க கேட்குறீங்க. உங்களுடைய இம்பார்ட்டன்ட் எனக்கு புரியுது. பட் இருந்தாலும் நீங்க இந்த மாரியான தவறு பண்ணியிருந்தீங்கன்னா, அது எடுக்கிறது ரொம்ப ரிஸ்க்காவும் இருக்கும். அண்ட் Google சைட்லேருந்து ரொம்பவும் சேஃப் அண்ட் செக்யூரா வச்சுக்கணுங்கிறதுக்காக அவங்க அவ்வளோ சுலபமா தந்துர மாட்டாங்க. ரெஸ்பான்சிபிலிட்டி குடுக்குறாங்க. பட் நீங்க தான் உண்மையிலேயே உங்களுடைய அக்கவுண்ட் ரிகவர் பண்றதுக்காக ட்ரை பண்றீங்களாங்கிறத அவங்க எப்படி புரிஞ்சுக்குவாங்க சொல்லுங்க. அதனால தான் அவங்க குடுத்துருக்கக்கூடிய ரெக்யர்மெண்ட்ஸ், அந்த குறிப்பிட்ட பேக்கப் எடுக்கிறதுக்கான அண்ட் ரிகவர் பண்றதுக்கான ஆப்ஷன்ஸ நீங்க கம்பல்சரி கிளீனா புரிஞ்சு எனேபிள் பண்ணணும். இல்ல ப்ரோ, நான் பெருசா பிசினஸ் எதுவும் பண்றதில்ல. ஜெனரலா நான் மெயில் ஐடி யூஸ் பண்ண போறேன். ஜஸ்ட் மெசேஜ் கான்வர்சேஷன்ஸ்க்காக அப்படின்றவங்க 2 ஸ்டெப் வெரிஃபிகேஷன்ஸ் அண்ட் ரிகவரி மெயில் அட்ரஸ் இதெல்லாம் குடுக்க தேவையில்ல. இதெல்லாம் குடுக்காம இருந்தீங்கன்னாவே, எங்க வேணும்னாலும் உங்களுடைய ஐடிய நீங்க எப்ப வேணாலும் லாகின் பண்ணிக்கலாம். நீங்க ஜெனரலா பேசிக்கா யூஸ் பண்றேன் அப்படிங்கும்போது, ஜெனரலா நீங்க அப்படியே ஐடி ஓப்பன் பண்ணி பாஸ்வேர்ட் மட்டும் போட்டு வச்சுக்கலாம். பாஸ்வேர்ட் மறக்காம இருக்கிறதுக்கு நீங்க ஏதாவது உங்களுடைய நோட்ஸ்ல, டைரியில நோட் பண்ணி வச்சுக்கோங்க. பட் இத தவிர்த்து நீங்க ஆன்லைன்ல ட்ரேடிங் பண்ணிக்கிட்டு இருக்கேன், பிசினஸ் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க,
யூடியூப் சேனல் வந்து ரன் பண்ணிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்கிறவங்க வந்து கம்பல்சரி இந்த 2 ஸ்டெப் வெரிஃபிகேஷன்ஸு அண்ட் ரிகவரி ஃபோன் நம்பர் குடுத்துருக்கணும். ரிகவரி மெயில் அட்ரஸ் வந்து குடுத்துருக்கணும். பேக்கப் கோட்ஸ் வந்து எடுத்து வச்சிருக்கணும். ஸோ இதெல்லாம் வந்து நான் போன வீடியோல வந்து சொல்லியிருக்கேன். ஸோ அதெல்லாம் எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறத வந்து குறிப்பா நான் இன்னொரு முறை சொல்லிடுறேன். 2 ஸ்டெப் வெரிஃபிகேஷன் எனேபிள் பண்ணும்போது, நீங்க எந்த டிவைஸ்ல லாகின் பண்ணியிருக்கீங்களோ, அந்த டிவைஸ்ல இருக்கிற ஃபோன் நம்பரும் குடுக்கலாம். அப்படி இல்லன்னா உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் ஆர் ஃபேமிலி உங்களுக்கு வந்து க்ளோஸா இருக்கிற உங்களுடைய மொபைல் நம்பர் கூட நீங்க குடுத்துக்கலாம். இது குடுக்குறது மூலியமா எந்த ஒரு ப்ராப்ளமும் இல்ல. என்னன்னா நீங்க வந்து லாகின் பண்ணும்போதோ, இல்ல வேற உங்களுடைய டிவைஸ் தொலைஞ்சு போய் வேற ஒரு டிவைஸ்ல வந்து லாகின் பண்ணும்போதோ, இந்த பாஸ்வேர்டே போட்டுட்டாலும், இந்த 2 ஸ்டெப் வெரிஃபிகேஷன் உடைய 6 டிஜிட் ஓடிபி மட்டும் தான் அவங்களுக்கு சென்ட் ஆகும். ஸோ அந்த ஓடிபிய வந்து நீங்க எடுத்து நீங்க வந்து என்ட்ரி பண்ணி ஓப்பன் பண்ணிக்கலாம். இதுவே நீங்க வந்து சேமா நீங்க யூஸ் பண்ணி மிஸ் ஆன மொபைல் நம்பரே நீங்க அதில குடுத்துருந்தீங்கன்னா, எப்படி நீங்க வந்து அந்த ஓடிபி கெட் பண்ண முடியும்? அதுதான் நான் சொல்ல வரேன். ஸோ அதனால இதுக்கு மேல புதுசா மெயில் ஐடி ஓப்பன் பண்றீங்கன்னா, நீங்க அத வந்து ஜென்ரலா யூஸ் பண்றீங்கன்னா, நீங்க எந்த ஒரு விஷயங்களையுமே எனேபிள் பண்ணாம நார்மலா யூஸ் பண்ணுங்க. இல்ல நான் ஆன்லைன்ல வந்து நெறைய விஷயங்கள் வந்து முக்கியமான இம்பார்ட்டான ஆன்லைன் சர்வீஸ்லாம் நான் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன். 2 ஸ்டெப் வெரிஃபிகேஷன்ஸ் வந்து இல்ல, என்னுடைய மொபைல் தொலையறதுக்கு வாய்ப்பு இல்ல அப்படிங்கிறவங்க வந்து அந்த மொபைல் நம்பரே குடுத்துக்கோங்க. அப்படி இல்லன்னா எனக்கு வந்து டவுட்டா இருக்குன்னா, ஃபேமிலி மெம்பர்ஸ் வந்து அவங்களுடைய மொபைல் நம்பர வந்து அதில ஆட் பண்ணிக்கோங்க 2 ஸ்டெப் வெரிஃபிகேஷன்ஸ்ல. அண்ட் ரிகவரி ஃபோன் நம்பர், அதாவது உங்களுடைய மெயில் ஐடி வந்து ரிகவர் பண்றதுக்கான இன்னொரு ஃபோன் நம்பர் வந்து குடுத்துக்கலாம் நீங்க. என்னன்னா உங்களுடைய ஃபேமிலி மெம்பர்ஸ்து இல்ல உங்க ஃப்ரெண்டுது யாருதுன்னா ஆட் ஏ ரிகவரி ஃபோன் நம்பர் குடுத்தீங்கன்னா, நீங்க உங்க மொபைல் மிஸ் ஆயிடுச்சுன்னா, வேற ஒருத்தருடைய டிவைஸ்ல லாகின் பண்ணி உங்களுடைய ஐடி வந்து ரிகவர் பண்ணணும்னு நெனைக்கும்போது, ஸோ இந்த ஓடிபி வந்து யாருடைய மொபைல் நம்பர் வந்து ஆட் ஏ ரிகவரி ஃபோன் நம்பர் குடுத்துருந்தீங்களோ, அவங்களுக்கு வந்து சென்ட் ஆகும். அது மூலியமா நீங்க ஓடிபி எடுத்து லாகின் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் ஆட் ஏ ரிகவரி மெயில் அட்ரஸும் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு க்ளோஸா இருக்கிறவங்க, இல்லன்னா உங்க ஃபேமிலி மெம்பர்ஸு, அப்படி இல்லன்னா செகண்டரியா யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்க மொபைலுடைய மெயில் அட்ரஸு, இந்த மாதிரி மெயில் அட்ரஸ் வந்து குடுத்துக்கோங்க. பட் குறிப்பா நான் சொல்லிடுறேன். நீங்க எந்த ஐடி வந்து ரிகவர் பண்ணணும்னு நெனைக்கிறீங்களோ, எந்த ஐடி மிஸ் ஆச்சோ, அதே ஐடி வந்து ரிகவரி மெயில் அட்ரஸ்ல வந்து குடுக்கவே கூடாது. ஸோ இத வந்து கிளியரா நோட் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த விஷயங்களெல்லாம் ஃபாலோ பண்ணிக்கோங்க. நீங்க வந்து ஜெனரல் பர்ப்பஸ்க்காக யூஸ் பண்ணக்கூடிய மெயில் அட்ரஸ் வந்து, நீங்க எந்த ஒரு விஷயங்களும் எனேபிள் பண்ணாம ஜெனரலா யூஸ் பண்ணுங்க. பட் நான் வந்து ஆன்லைன் சர்வீஸ் சேஃப் அண்ட் செக்யூரான விஷயங்களெல்லாம் நான் பண்ணணும் நெனைக்கிறவங்க வந்து, நான் சொன்ன மெத்தட்ல ஸோ எனேபிள் பண்ணிக்கங்க. எந்த ஒரு காரணத்த கொண்டும் எந்த ஐடி நீங்க ஓப்பன் பண்றீங்களோ, அந்த ஐடிக்கு குடுத்த ஃபோன் நம்பரோ, மெயில் அட்ரஸோ சேம் அட்ரஸ வந்து அதில வந்து ஆட் பண்ணாதீங்க. அண்ட் ஸோ இந்த வீடியோல வந்து நான் நம்மளுடைய வியூவர்ஸ்க்கு வந்து சொல்லணும்னு நெனைச்ச விஷயம் இதுதான். ஸோ இந்த மாரி ஆன்லைன் சர்வீஸ் பத்தின வீடியோஸ் வந்து தொடர்ந்து நம்ம சேனல்ல உடனுக்குடனே பார்க்கணும்னு நெனைக்கிறவங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே பெல் பட்டன கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. எனிவே இந்த வீடியோ ஓவரால் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். அடுத்த வீடியோ என்ன மாதிரி கன்டென்ட், என்ன மாரியான விஷயங்கள பத்தி உங்களுக்கு வந்து தெரிஞ்சுக்கணும்னு நெனைக்கிறவங்க கமெண்ட்ல பண்ணுங்க. பெஸ்ட்டான கமெண்ட்ட நான் வந்து வீடியோ மேக் பண்ணி போஸ்ட் பண்றேன் உங்களுக்காக. அண்ட் அடுத்த வீடியோல பார்க்கலாம். தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ். பை பை.